ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா லாஸ்ட் கண்டினியூஷன் தான். டாப் 5 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பற்றி நம்ம பார்த்துருப்போம். அந்த கண்டினியூட்டி தான் இந்த வீடியோ. இதுலேயும் ஒரு டாப் 5 ஒரு லாங்குவேஜ் பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். ஒரு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மெயினாக நிறையா லாங்குவேஜ் நீங்கள் படிக்கணும்னு நினைப்பீங்க. எந்த லாங்குவேஜ் பாதியாகவே எல்லாருமே படிப்பாங்க. சி கொஞ்சம் படிக்கிறது, ஜாவா கொஞ்சம் நேரம் படிக்கிறது, HTML இப்படி நான் சும்மா ஒரு பேசிக்காக சொல்கிறேன். ஆனால் எதுலையுமே கான்சன்ட்ரேஷன் பண்ணாமல் தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நீங்கள் படிக்கும் போதே ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸில் சாஃப்ட்வேராக டெவலப்பராக ஆகணும்னு நீங்கள் நினச்சிங்க, ஏதாவது ஒரு பர்டிகுலர் லாங்குவேஜை ஃபுல் ஃப்ளெஜ்டா அதை ஒரு கோலா எடுத்து நீங்க படிச்சீங்கனாலே நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்க போக முடியும். அந்த இதில் ரெக்குயர்மெண்ட் நிறைய இருக்கு. இப்போ நீங்க நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி C++க்கு, பைத்தானுக்கு, ஷிஃப்ட் இந்த மாதிரி நிறைய லாங்குவேஜை பற்றி நான் சொல்லியிருப்பேன். அதை உங்களுக்கு தேவைன்னா ஐகார்ட்லையும் போகிறேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் கொடுக்குறேன். அதை பாருங்க. அந்த மாதிரி உங்களை பர்டிகுலர் இதில் உங்களை ஸ்ட்ரீம் பண்ணி டெவலப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கம்பெனிஸ் நிறைய வெல்கம் பண்ண ரெடியாக இருக்காங்க. அவங்க கேட்கறது உங்களோட பர்டிகுலர் லாங்குவேஜில் ஃபுல்லாக தரவோடாக இருக்கணும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. நிறையா டாப் மோஸ்ட்டாக இருக்கிற நான் சொல்கிறது ஒரு 3-4 கம்பெனி சொல்லலாம். ஆனால் வெளியில் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா நிறைய கம்பெனிஸ் இருக்குது. வாண்டட் எல்லாத்துலேயுமே கேட்குறாங்க. நௌக்கரியாக இருந்தாலும் சரி, மான்ஸ்டராக இருந்தாலும் சரி, லிங்க்டின் இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் HRA லிங்க்டின்ல அவங்க போட்டிருக்கிற ரெக்குயர்மெண்ட்டே நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நான் சொல்கிற ஒரு சாஃப்ட்வேர் போட்டிருக்காங்க. அதை பேஸ்ட் பண்ணி ரிசர்ச் பண்ணி தான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அதனால் நீங்கள் இதை ஃபுல் இந்த இதில் இருக்கிற ஒரு சப்ஜெக்ட்னா ஒன்றா நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணுங்க. பெஸ்ட்டாக உங்கள் ரெக்குயர்மெண்ட்டில் நீங்கள் மீட் அவுட் பண்ண முடியும். அவங்க கேட்குறது ஒரு பேசிக் குவாலிஃபிகேஷன். நீங்கள் ஐடியில் என்ன, நீங்கள் பேக்ரவுண்டில் கம்ப்யூட்டர் சயின்ஸில் என்ன பண்ணியிருக்கீங்களோ அந்த பேசிக் இந்த லாங்குவேஜ் ஒரு சர்டிஃபிகேட்டில் இந்த லாங்குவேஜில் ஒரு சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா வெல் அண்ட் குட், நீங்கள் த்ரூ பண்ணிக்கலாம். ஆனால் அவங்க அந்த கொஷின்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது படிக்கணும். இப்போ டாப் 5ல் நான் செலக்ட் பண்ணியிருக்கிறது ஆர் லாங்குவேஜ். இந்த ஆர் லாங்குவேஜ்ன்றது ஒரு அனலிஸ் அண்ட் சயின்ஸ், ஒரு அனலிட்டிக் பண்ணுறது, ஒரு பைத்தானில் எப்படி அந்த வெப் டெவலப்மெண்ட் இது பண்ணாங்களோ இது ஓப்பன் சோர்ஸில் இருக்கிற ஒரு ஆர் லாங்குவேஜ். இது டெவலப்மெண்ட் பை தான் ஆர் லாங்குவேஜ் ஆர் கோர் டீம்னால தான் டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. இது மெயினாக ஒரு வெப் ஓரியன்டாக டெவலப்மெண்ட்டுக்காண்டி தான் இது பண்ணியிருக்காங்க. டேட்டா அனலிஸும் எல்லா இதுவுமே ரெக்கார்ட் பண்ண ரிசோர்ஸ் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த சாஃப்ட்வேரே இருக்குது. மெயினாக இந்த இதுக்கு எங்கே ஜாப் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி தான். இது அனலைஸ் பண்ணி அந்த அல்காரிதம்லாம் பார்க்கறதுனால இது மெயினாக போகிற இடம் பார்த்தீங்கன்னா யூடியூப், ஃபேஸ்புக், ட்விட்டர், மைக்ரோசாஃப்ட் இதிலெல்லாம் கண்டிப்பாக வரும். மைக்ரோசாஃப்ட்டில் என்ன இருக்குன்னா அந்த வெப் டெவலப்மெண்ட் ஓரியன்டாக அந்த அல்காரிதம்லாம் சர்ச்சிங்ஸ்லாம் நிறையா சர்ச் இன்ஜின்லாம் வரும். அது டெவலப்மெண்ட்டுக்கு இது முக்கியமாக இந்த லாங்குவேஜ் தேவைப்படும். ஃபேஸ்புக் மெயினாக இது யூஸ் பண்ணுறாங்க. இதில் நம்ம டைப் பண்ணுற அந்த எல்லா இதுக்குமே அனலைஸ் பண்ணி கொடுக்குறது, அந்த டேட்டாஸ் எல்லாம் கன்வெர்ட் பண்ணி இதெல்லாம் பண்ணுறது இந்த லாங்குவேஜில் வச்சு தான் பண்ணுறாங்க. இது ஒன் ஆஃப் லாங்குவேஜ். அதனால் இந்த லாங்குவேஜில் ஃபேஸ்புக்கில் ரெக்குயர்மெண்ட் நிறையா நானும் பார்த்துருக்கேன். மைக்ரோசாஃப்ட்லேயும் ரொம்ப ரெக்குயர்மெண்ட் இருக்குது, ட்விட்டர்லேயும் இருக்குது. அதுவும் மெயினாக இப்போ நான் சொன்னது எல்லாமே இந்தியாவிலே இருக்குது. மைக்ரோசாஃப்ட் மாத்திரம் இந்தியாவில் இருக்கான்றதை எனக்கு எக்ஸாக்டாக எனக்கு தெரியல. ஆனால் ஃபேஸ்புக்கும் ட்விட்டருக்கும் இந்தியாவிலே டெல்லியில் இருக்குது. அது போக நிறைய இப்போ மெட்ரோ சிட்டிலையும் இருக்குன்னு சொல்லுவாங்க. இதில் மெயினாக யூஎஸில் நீங்கள் வேலை பார்க்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா $130,000 பெர் ஆனம் சேலரியாக அவங்க கொடுக்குறாங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 6 lakhsலேருந்து 8 lakhs பெர் ஆனம் சேலரி தராங்க. அதனால் பெட்டர் இந்த ஆர் லாங்குவேஜை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. தெரியலன்னா தெரியாதவங்ககிட்ட கேட்டு நிறையா கூகுளில் சர்ச் பண்ணுங்கள், இல்லை யூடியூப்பில் பாருங்கள், உங்களுக்கு அங்கே ரிசல்ட் கிடைக்கும். அடுத்த செகண்ட் லாங்குவேஜ் ஒரு டேட்டா ஸ்டோரேஜ், SQL டேட்டா. இது பழைய டேட்டா பற்றி தெரிஞ்சிடும். ஆரக்கல் SQLன்னு சொல்லுவாங்க. நிறையா அதில் இருக்கும். அதில் மெயினாக நம்ம பண்ணுற எல்லாத்துக்குமே ஸ்டோரேஜ் க்ளவுட் ஸ்டோரேஜ் பண்ணுறது, ஒரு டேட்டா ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு SQL நீங்கள் ஸ்டோரேஜ் இது நீங்கள் படித்தாகணும். இந்த லாங்குவேஜ் படித்தாகணும். இந்த லாங்குவேஜ் படிக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இது ஓல்டாக இருந்தாலும் இப்போதைக்கு ரெக்குயர்மெண்ட் நிறைய இருக்கிறது மெயினாக திருப்பியும் சொல்கிறேன். இது ரெக்குயர்மெண்ட்டு அக்சென்ச்சரில் இருக்குது, டெல்லில் இருக்குது, காகின்சென்ட்டில் இருக்குது, TCSல இருக்குது, ஃபேஸ்புக்கில் இருக்குது, அப்புறம் ரேபிடோ அந்த பைக் ரைடு அந்த இதெல்லாம் பண்ணுறாங்கல்ல அந்த கம்பெனி, இதில் எல்லாமே இருக்குது. இது எல்லாமே இந்தியாவிலே இருக்குது இந்த கம்பெனிஸு. இதில் எல்லாம் ரெக்குயர்மெண்ட் நிறைய இருக்குது. 80,000 USD யூஎஸ்ஐயில் சேலரியாக ரெக்குயர்மெண்ட் இருக்குது. இந்தியாவில் 10 lakhsலேருந்து 12 lakhsக்கு பெர் ஆனம் சேலரியாக அவங்க இது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்டில் இந்த இது எடுப்பாங்க. அவங்க படிச்சுட்டு நீங்கள் அந்த அப்ளிகேஷன் ஓரியன்ட்டாக வேறு ஏதாவது கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி கம்பெனிஸில் எடுக்கிறதுக்கு 100% சாய்ஸ் இருக்குது. SQL டேட்டா பேஸ் ஓரியன்ட்டாக ஸ்டோரேஜ் இந்த க்ளவுட் சர்வீஸ் இதுக்கு யாரும் ரொம்ப ரேராக தான் இருப்பாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா வேறு வெப் டெவலப்மெண்ட் ஓரியன்ட்டாக போவாங்க. இந்த இதில் ரொம்ப குறைச்சலாக இருப்பாங்க. பெட்டர் மை சாய்ஸ். இது சம்மந்தமாக நல்லா டெப்த்தாக படிச்சிங்கன்னா உங்களுக்கும் வேலை கிடைக்கும். தேர்டு, ஜாவா ஸ்கிரிப்ட். வேர்ல்டில் 65%
வேர்ல்டு வைடு நான் சொல்கிறேன் 65% இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறாங்க. இது ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜுக்காகவும் யூஸ் பண்ணுறாங்க, ஒரு வெப் அப்ளிகேஷன்ஸ் ஓரியண்டாக யூஸ் பண்ணுறாங்க, ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் ஓரியண்டாக அந்த இதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. நான் ஜாவா ஸ்கிரிப்டுன்றது வந்து அது கடல், பெரிய கடல்னு அப்பயே சொல்லுவாங்க. இன்னும் நிறையா அது டெவலப்மெண்ட் இருக்குது. அது ஓரியண்டாக நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்ட் மொத்தம் நீங்கள் பண்ணுறீங்க, அந்த லாங்குவேஜில் நீங்கள் வெல் அண்ட் குட்டாக இருக்கிறீங்க. அதில் வந்து நீங்கள் அது மல்டிபிள் லெவல், நிறையா லெவல் இருக்குது. அதில் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்டுன்னு சொல்லி நிறையா விஷயங்கள் இருக்கும். அந்த வெப் பேஜ் டெவலப்மெண்ட்டு, இந்த வெப், அந்த ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ், இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஓரியண்டாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்ச ஜாப் ரெக்குயர்மெண்ட் நிறையா இருக்குது. மெயினாக பார்த்தீங்கன்னா இது ரெக்குயர்மெண்ட் எங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ், நம்ம இப்போ மூவிலாம் பார்க்குறோம்ல அந்த ஆப்பு, அந்த பிக் பக்கெட்டுன்னு சொல்லி அந்த ஷாருக்கான விளம்பரம்லாம் வரும், பிக் பேஸ்கெட், அப்புறம் கூகுள், திருப்பியும் வந்து ஃபேஸ்புக், இந்த இடத்துல எல்லாமே இந்த ஜாப் ஓரியண்டாக இருக்குது. மெயினாக யூஎஸில் வந்து எவ்வளோ சேலரி பெர் ஆனம் தராங்கன்னா 110,000 USD தராங்க. இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் 10 lakhs பெர் ஆனம் தராங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜாவா ஸ்கிரிப்ட் எங்கே படித்தாலும், இந்தியாவில் நீங்கள் இருந்தாலும் சரி, வேர்ல்டு வைஸில் எங்கே இருந்தாலும், என்ன கம்பெனியாக இருந்தாலும், பெரிய கார்பரேட் கம்பெனியில் ஜாவா ஸ்கிரிப்ட் ரொம்ப தேவைப்படும். ஏன்னா உலகம் ஃபுல்லாக வெப் ஓரியண்டாக நிறைய விஷயங்கள் போகிறாங்க. வெப் இப்போ இருக்க லாக்டவுனில் வந்து நிறைய ஆப்பும் சரி வெப் அப்ளிகேஷன் தான் டெவலப் ஆகிட்டா இருக்குது. அதனால ஜாவா ஸ்கிரிப்டை படிச்சிங்கன்னா இன்னமும் லைஃப்பில் மார்க்கெட்டில் வேலை இருக்குது. அதுவும் நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரி கம்பெனிலாம் கூப்பிட்றாங்க. அதை மார்க்கெட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல் தி பெஸ்ட். அடுத்து 4th, இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து காட்லின், கூகுள் மெயினாக சப்போர்ட்டாக வெப் டெவலப்மெண்ட் ஓரியண்டாகும் சரி, இப்போ ஃபாஸ்ட்டாக ஓடி இருக்கிறது காட்லிங்கோட இந்த லாங்குவேஜ் தான். அது மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனை வெப் டெவலப்மெண்ட்டு பண்ணுறது, மொபைல் ஓரியண்டாகவும் சரி, டெஸ்க்டாப் ஓரியண்டாகவும் சரி, இதை யூஸ் பண்ணுறது. கூகுளே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த லாங்குவேஜ் ஓரியண்டாக வந்து ஒரு ஃபாஸ்ட்டாக இந்த சின்டெக்ஸ் யூஸ் பண்ணுற, அந்த கோடிங் யூஸ் பண்ணுறதெல்லாம் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், ஈஸியாக அப்ளை பண்ண முடியும்னு சொல்லி கூகுளே வந்து கொடுத்துருக்குறாங்க. மெயினாக வந்து இதோட பிளாட்ஃபார்மே வந்து இண்டிபெண்ட்டாகவே இருக்கும். இது டெவலப் பண்ணுற எல்லா லாங்குவேஜ் அந்த அப்ளிகேஷன் ஓரியண்டாகவே இண்டிபெண்ட்டாக இருக்கும். இது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக இருந்தோம். இது ஆண்ட்ராய்டு டெவலப்மெண்ட்டுக்காக தான் இது ரொம்ப மெயினாக யூஸ் பண்ணுறாங்க. நிறைய ஆண்ட்ராய்டு ஆப்பு அந்த இதெல்லாம் இப்போ வந்துட்டுருக்கு. அதெல்லாம் இந்த மெயினாக இந்த இதில் தான் யூஸ் பண்ணுறாங்க. அந்த ஜாவா ஓரியண்டாகவும் இருந்தாலும் இதில் அந்த காட்லிங்க்கு வந்து ஜாவாவுக்கு லிங்க் பண்ணி அவங்க பண்ணுறாங்க. அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் லைப்ரரி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்போம். அந்த ஓரியண்டாகவும் இதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. மெயினாக இது ஜாப்ன்றது பார்த்தா கூகுளில் இருக்குது, திருப்பி அமேசானில் மெயினாக இருக்குது, அதுக்கப்புறம் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது, இப்படி நிறைய கம்பெனிஸ் இருக்குது. அவங்க கொடுக்குற சேலரி என்னன்னா $150,000 USD. இந்தியாவுக்கு வந்து 10 lakhs per annum to 12 lakhs per annum வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அமேசானில் இது ரொம்ப ரெக்குயர்மெண்ட் இருக்குது. இது கூகுளே வந்து 100% இந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணலான்றது அவங்களோட கருத்து. அதனால் வந்து அமேசான்ஸ் மாதிரி இருக்க பெரிய கம்பெனி வந்து இந்த லாங்குவேஜ் ஓரியண்டாக படிக்கிறவங்க, காட்லிங் படிக்கிறவங்க எல்லாத்துக்கும் ரெக்குயர்மெண்ட்டு கூப்பிட்றாங்க, கால் ஃபார் இருக்கு. மெயினாக இதை நான் பார்த்தேன், செக் பண்ணி பாருங்கள். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஜாவா, இதுவும் ஒரு ஹை ரெக்குயர்மெண்ட்டு. இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு 75% வந்து வேர்ல்டு வைட் யூஸ் பண்ணுற ஒரு லாங்குவேஜ். இது இல்லைன்னா இங்கேயுமே எந்த விஷயத்துலையும் இருக்காது. இது வெப் டெவலப்மெண்ட்டாக சரி, ஒரு கம்யூனிட்டி, அந்த வேர்ல்டு வைடில் இருக்கிற ஒரு ஆண்ட்ராய்டு டெவலப்மெண்ட்டு, அந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், டெஸ்க்டாப், மொபைல் அப்ளிகேஷன்ஸ் எல்லா டெவலப்மெண்ட்ஸ்க்கு எல்லாமே மெயினாக பார்த்தீங்கன்னா இது யூஸ் பண்ணுற இது பார்த்தீங்கன்னா ஒரு பிக் டேட்டா ஓரியண்டாக நம்ம ஜாவா இதில் பண்ணும்போது யூஸாக இருக்கும். எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா யூபர், ஏர்பிஎன்பி, இன்ஸ்டாகிராம், பேடிஎம், கூகுள், இந்த மாதிரி கம்பெனிஸ்ல எல்லாம் ஜாவா வந்து மெயினாக ரெக்குயர்மெண்ட்டாக இருக்கும். கூகுளில் வந்து எதாக இருந்தாலும் நீங்கள் செக் பண்ணிட்டு வரலாம். நான் சொன்ன லாஸ்ட் வீடியோவில் நான் சொன்ன 5லையும் சரி, இதுலேயும் சரி, மேஜராக கூகுள் நான் சொல்லிட்டே இருப்பேன். ஏன்னா கூகுள் பொறுத்த வரைக்கும் எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் அவங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கனால அவங்க எல்லா இதுக்குமே அவங்களுக்கு தேவை. ஜாவா வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் வேர்ல்டு வைஸில் இருக்கிற இப்போ இருக்கு 69 to 75% யூஸ் பண்ணுற ஒரு லாங்குவேஜ். இதோட சேலரின்னு பார்த்தா $100,000 வந்து USD தராங்க, பெர் ஆனம் யூஎஸில் தராங்க. இந்தியாவில் 12 lakhலேருந்து 15 lakhsக்குள்ள பெர் ஆனம் பேஸ்ட் ஆன் அந்த எக்ஸ்பீரியன்ஸில் அவங்க கொடுக்குறாங்க. பெட்டர் சாய்ஸ் என்னோடது வந்து சொல்கிறது ஜாவாவும் ஒன் ஆஃப் பெஸ்ட்டு நான் சொல்லுவேன். ஏன் லாஸ்ட்டில் நான் கொடுத்துருக்கேன்னா, எல்லாம் நீங்கள் பார்த்துருந்தாலும் இந்த இது லாஸ்ட்டு C++ எப்படி ஸ்டார்ட் பண்ணி போன இதில் நான் கொடுத்தேனோ இந்த இதில் ஜாவா, இந்த ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்கும். ஆரம்பத்தில் நீங்கள் படிக்கும் போதும் சரி, இப்போ வெளியில் நீங்கள் கேட்குற எல்லா இடத்துலையும் ரெக்குயர்மெண்ட் இந்த லாங்குவேஜஸில் தான் இருக்கும். பெட்டர் மை சாய்ஸ்.
ஜாவா பற்றி தெரிஞ்சுக்கோங்க. இந்த இதுனாலும் லாஸ்ட்டாக நான் சொன்ன அந்த 5மே சரி, போன வீடியோ சொன்ன 5மே சரி, டோட்டலாக இந்த இருக்க 10ல் ஏதாவது 1ல் டெவலப் பண்ணி நீங்கள் வரணுன்றது என்னோட ஆசை. அதுக்கு தேவையான இதெல்லாம் நீங்கள் வந்து சர்ச் பண்ணாலே கிடைக்கும். எல்லாத்தையுமே போட்டு கன்ஃபியூஷன் பண்ணாதீங்க. இதில் ஒன்று அதில் ஒன்றுன்னு படிக்காமல் ஒரு சப்ஜெக்ட் உங்களுக்கு எது வருமோ, வெப் ஓரியண்டாக இருக்கிற ஜாவாவில் இருக்க மாத்திரம் போய் பாருங்கள். இல்லை நீங்கள் வந்து ஒரு HTML வெப் ஓரியண்டாக இது பண்ணாமல் நீங்கள் வந்து ஒரு டேட்டா பேஸில் போகிறேன்னா SQL போங்க. இல்லை ஷிஃப்ட் ஒரு ஆப்பிள் ஓரியண்டாக இருக்கிற அந்த செக்யூரிட்டி பர்பஸாக இருக்கிற ஷிஃப்ட் அந்த இதை படித்து பாருங்கள். ஆர் லாங்குவேஜ் இந்த மாதிரி இருக்கிற எல்லா இதுக்கும் நீங்கள் ஏதாவது ஒன்றில் வந்து ஸ்பெஷலிஸ்ட் ஆனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஃப்யூச்சரும் இருக்குது. ஒரு கம்பெனியும் அதுதான் எதிர்பார்க்குறாங்க. எனக்கு வந்து நீங்கள் அப்ளிகேஷனில் வந்து எனக்கு இது நான் சொன்னால் 10மே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு போட்டால் அவங்க வந்து எந்த கம்பெனியும் வந்து டக்குலாம் ஒரே ஆள்லாம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஆனால் நீங்கள் ஸ்பெஷலிஸ்ட் இந்த இதில் நான் பண்ணியிருக்கிறேன், இதில் எனக்கு இந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கிறேன், இந்த அவுட்புட் இந்த இதில் நான் ஸ்டார்ட் பண்ணி இந்த அவுட்புட் கொடுத்துருக்கேன், என்னால் இதை கொடுக்க முடியுன்றதை நீங்கள் பேசுனீங்கன்னா எந்த கம்பெனியும் எடுத்துக்க ரெடியாக இருக்கிறாங்க. தயவுசெய்து ஸ்பெஷலிஸ்ட் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இல்லைனா கூட உங்கள் தெரிஞ்சவங்கள்ட்ட கொடுங்க. நீங்கள் இதில் வந்து என் வீடியோ வந்து நிறைய பேர் பார்க்குறாங்க. 18 வயசுலேருந்து 54 வயசில் இருக்கிற பர்சன்ஸை என்னோடது பார்க்குறாங்கன்றது என்னோடய யூடியூப் அல்காரிதம் சொல்கிற விஷயங்கள். உங்கள் பையனாக்கும் நீங்கள் ஒரு அப்பாவாக இருந்தீங்கன்னா உங்கள் பையனோ உங்கள் பொண்ணுக்கோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஒரு பையனாக இருந்திருக்கீங்க, ஒரு பொண்ணாக இருக்கீங்கன்னா நீங்கள் இந்த சப்ஜெக்டில் என்னாலும் அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நிச்சயமாக மித்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.